நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்றால தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆங்கர் அண்ட் ஆக்ட்ரஸான ஐஸ்வர்யாவை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் படிப்படியாக தான் முன்னேறினாங்க. அவங்க ஒரு டான்ஸ் ஷோ மூலயமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் காக்கா முட்டை அப்படின்ற படம் மூலயமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதையும் தாண்டி ரம்மி படத்தில் கூட மேலே கூட வச்ச இந்த சாங்காக இருக்கட்டும், அடுத்தடுத்து இவங்களுடைய படங்களுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அண்ட் இவங்களை ரொம்பவே பிளாக் பியூட்டி அப்படின்னும் கொண்டாடப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டஸ்கி டோனில் இருந்து ஒருத்தங்க மேலே வருது. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அது ரொம்பவே கடினமாக தான் இருந்தது. அந்த வரிசையில் தான் இப்போ இடம் பிடிச்சிருக்காங்க ஆங்கர் அண்ட் ஆக்ட்ரஸான ஐஸ்வர்யா. அதாவது பேர் மட்டும் ஒத்து போலங்க, பார்க்கறதுக்கும் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க இருக்காங்கன்ட்டு பல பேரும் சொல்லிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், இவங்க எல்லா விஷயங்களும் ரொம்ப போல்டாக ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க தான் அவங்களுடைய வீட்டுக்கே ஆண் பிள்ளையாங்க. இதை நான் சொல்லலை, அவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது படித்தது இப்படி எல்லாமே சென்னை தான். ஆனால் இவங்களுடைய அம்மா தூத்துக்குடியில் பெருமாள்புரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்களாம். அவங்க கூட பிறந்தவங்க 12 பேராம். அவங்க கூட மட்டுமே டிராவல் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சென்னைக்கு வந்தாலும் எந்த ஒரு அப்கிரேடும் ஆகவே இல்லையா. ஸ்லீவ்லெஸ் ஏன் போடுற, நீ போடக்கூடாதுன்ட்டு சின்ன வயசுல இருந்து இவங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் கூட ஸ்லீவ்லெஸ் போடவே இல்லையா. அவங்க அம்மா சொன்னதுல ஒரு சரியான நியாயம் இருக்குன்றத அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா யாருமே நம்மள ஒரு கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க அம்மா அந்த விஷயத்த சொன்னாங்களாம். அப்படி இருந்தும் இவங்க ஒரு மேடையில ஸ்லீவ்லெஸ்ல தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஒரு கேள்வியும் வந்திருக்கும். இந்த கேள்வி மூலயமா தான் சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய இந்த ஒரே ஒரு ஆடை பிரச்சனை உமன்ஸ் ஃப்ரீடம்காக ஒரு போராட்ட களமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் திரும்ப திரும்ப கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன் நீங்கள் அந்த இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்கல? ஆடை சுதந்திரம் அப்படின்றது நமக்கான ஒரு விஷயம், நமக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ரொம்ப மற்றவங்களை பார்த்து முகம் சுழிக்க வைக்கிற வகையில் இல்லை தானே. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு கேட்டதுனால தான் இன்னொரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வந்திருந்த மேடையை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இவங்களை பார்க்கும் போது ஐஸ்வர்யா ராஜேஷும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒருவேளை அவங்க சிஸ்டராக இருப்பாங்களோ நீங்களும் நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்க அம்பி படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு போயிருந்தாங்க. அப்பதான் ஸ்லீவ்லெஸ்லாம் அணிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த சாரி இவங்களுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை பார்த்துட்டு சம்மருக்கு ஏற்ற ஆடை தானே நீங்க அணிஞ்சிருக்கீங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருப்பாரு. சுத்தி இருக்கிறவங்களும் ஆமான்னு சொல்லி இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு, காட்டன் சாரி தானே கம்ஃபர்ட்டா இருக்கும் சம்மருக்குன்னு சொல்லுமான்ட்டு சுத்தி இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. அந்த டைம்ல இவங்க வாயடிச்சு போனாலும் அடுத்த ஒரு படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தப்போதான் இவங்க விஷால் அவர்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, தன்ஷிகாவும் சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ நீ தைரியமா பேசினமா, நீயா இரு, யாருக்காகவும் நீ உன்னை மாத்திக்காதன்ட்டு விஷால் அவர்களும் இவங்களுக்கு ரொம்பவே போல்டான ஒரு சப்போர்ட் கொடுத்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா, யாராவது அப்ப ஏதாவது ஒரு கேள்வி திரும்பி கேட்டீங்களா, ஒரு பெண் என்ன ஆடை அணியணும்ன்றத கூட மற்றவங்களை கேட்டுதான் அணியணுமா, நான் என்ன ரொம்ப தவறாலாம் ஒன்று அணியலையே, எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, அதுக்கப்புறம் 5 செகண்ட்லயே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, ஆனா நான் மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சதுனால அந்த இடத்துல அமைதியா வந்துட்டேன், மற்றபடி நான் பயப்படல, எனக்கு பேச தெரியாதுன்ற அர்த்தம்லாம் கிடையாது, வாய்க்கு வந்ததுலாம் யாரும் யாரை பார்த்தையும் கேள்வி கேட்காதீங்கன்ட்டு இவங்க போல்டா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுவும் சர்ச்சைக்குள்ளாச்சு. ஸோ தொடர்ந்து இவங்க பண்ற விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. 2023 சரக்கு அப்படின்ற படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தப்போ கூல் சுரேஷ் அவர்கள் அவங்களுடைய அனுமதியே இல்லாம மாலையை மாத்திருப்பாரு. அதனால கடுப்பாயிருப்பாங்க இவங்க. அந்த டைம்ல தான் எதுக்கு நமக்கு மட்டும் எல்லாம் இப்படி நடக்கணும் அப்படின்ற கேள்வி இந்த ஒரு இன்சிடென்டால இவங்களுக்கு வந்திருக்கு. இதே ஸ்லீவ்லெஸ்ஸால தான் இவங்களுடைய காதலும் பிரேக்கப் ஆச்சாம். இவங்களுடைய வீட்டில் 3 பொண்ணுங்களாங்க. அதுல முதல் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சாம். இவங்க தான் 2வது பொண்ணாம். எப்படி மகாநதி சீரியல்ல காவேரி குடும்பத்தை தாங்குவாங்களோ அந்த மாதிரி இவங்க அவங்களுடைய குடும்பத்தை தாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க அப்பா சென்னையில பிசினஸ் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸ்ல இவங்களுடைய பங்கு இருக்கணும், அவங்க அப்பாவை மேல கொண்டு வரணும்னு நினைச்சு ஐடில நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்த இவங்க பகல்ல நமக்கு தமிழ் நல்லா வருது, நம்ம ஏன் ஆங்கரிங் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் பார்ட் டைம்ல மீடியா
பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. ஸோ பை ஆக்சிடென்டலாக வந்த இவங்க ஒரு நடிப்பு இப்போ அரைக்கியாவே மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். எந்த ரோல் கொடுத்தாலும் ரொம்ப ஆப்டாகவே நடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ்லெஸ் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வந்ததுன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மாடலிங் இவங்களே வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து காதலில் இருக்கும் போது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் நீ ஸ்லீவ்லெஸ்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு இவங்களை வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் அவங்க ரொம்ப காமாக எடுத்துக்கிட்டாலும் அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் இவங்க வந்து ரொம்பவே எமோஷ்னலாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வெயிட் கெயினே 20 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது வெயிட் கெயினில் இருந்தவங்க 20 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறம் தான் இவங்க ஒரு சில அதாவது லோக்கல் ஆட்ஸ்க்கெலாம் வந்து இவங்க ப்ரொமோஷனுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ இப்படி தான் இவங்க அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாடலாக போகும்போது அவங்களே ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக கேப்டன் மில்லர் படத்தில் யாரோ ஒருத்தங்க இவங்களை தப்பாக தொட்டதுனால அவங்கள போட்டு அடித்து, ஸோ பல பேருக்கும் வந்து ஒரு போல்டாக ஒரு பெண் இருக்கணும், எந்த டைமில் எது நடந்தாலும் நம்ம தான் நமக்கு வந்து துணையாக இருக்கணுன்றதுக்கு முன் உதாரணமாக இவங்க திகழ்ந்தாங்கன்னே சொல்லலாம். சில பேர் இதை இவங்க பண்ண சில விஷயங்களை பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்ணுது, எதுக்கு இதெல்லாம் வெளியே சொல்லணும், இப்படிலாம் கூட சில பேர் விமர்சனங்கள் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்க யாரும் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. எப்போ யார் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து வயசான கேள்வி வரைக்கும் இப்போ இருக்கிற சூழல்ல சமுதாயத்தில் பாதுகாப்பே இல்லை. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு அவ்வளோ கேவலமான நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த நிலை எப்போ மாறும்ன்றது தெரியல. ஸோ இவங்க வெப் சீரிஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுடைய வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் கல்யாணம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்பிலார், பட்டர்ஃப்ளை இது போல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மகா நடிகை அப்படின்ற ரியாலிட்டி ஷோ கண்டிப்பாக எல்லாரும் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதில் தெரி கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் செமையாக போலீஸ் கெட்டப்பில் வந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து சண்டைக்கோழி சண்டைக்கோழி இந்த பாடலுக்கு இவங்க ரொம்ப அழகான ஒரு ரீக்ரியேஷனை கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். சில ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவங்க படத்துக்கு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. அதில் கட்ரா தாலியன்ற படத்துக்காக இவங்களுக்கு அவார்டும் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் 50 படங்களுக்கு மேலே இவங்க ஆங்கர் பண்ணியிருக்காங்க. இதில் 4 படங்களில் இவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனால் பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன், ரொம்ப பாசிட்டிவான பர்சன், எல்லாத்தையுமே தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு பெண்மணியாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செய்யுது. இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.